எஸ்டிபி தமிழ் சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடக்கூடிய இரண்டாவது T20 போட்டியை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய போட்டியில் முன்னதாக டாஸில் வெற்றி பெற்ற அணி தொடர்ந்து தற்போது பாகிஸ்தானை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா முதலில் பேட் செய்த ஆரம்பித்த நிலையில் 182 ரன்கள் 6 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு பாகிஸ்தான் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 42 ரன்களில் 2 விக்கெட்டுகளை இழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். இது தற்போதைய நிகழ்வாக நாம் பார்த்து கொண்டிருப்பது முன்னதாக கடாஃபி ஸ்டேடியம் லாகூரிலிருந்து இரண்டாவது T20 போட்டியை பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடக்கூடிய இரண்டாவது T20 போட்டியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இங்கே தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த போட்டியில் முதல் 2 விக்கெட்டுகள் தற்போது இழந்திருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பாபர் அசம் 3 ரன்களுக்கு அவுட் ஆகியிருந்தார். கடந்த முறையும் சரியாக விளையாடவில்லை, இந்த முறையும் அவர் அவுட் ஆகியிருக்கிறார். அமித் ஷாக்கஸ், அதுபோல் ஷஹாத், அதுபோல் சர்ஃப்ராஸ் அஹ்மத், கேப்டன் பாகிஸ்தானுடைய அணி, இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். வனிந்து அசரங்கா 13 ரன்கள் கொடுத்து 1 ஓவரை வீசியிருக்கிறார். அதுபோல் லக்ஷன் சந்தகன் 1 ஓவரை வீசியிருக்கிறார். 5 ரன்கள் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். சர்ஃப்ராஸ் அஹ்மத் 26 ரன்களுடனும் அஹ்மத் ஷஹாத் 7 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 78 பந்துகளிலே 138 ரன்கள் பெற வேண்டும் என்பது தற்போதைய இலக்காக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய, அதாவது முதல் டெஸ்டிலே, முதல் T20 போட்டியிலே இலங்கை வெற்றி பெற்றதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதுபோல் இன்றும் கூட ஒரு 182 ரன்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு இலக்கு, ஒரு எண்ணிக்கை என்று சொல்லலாம். அந்த எண்ணிக்கையை தொடர்ந்து தற்போது 78 பந்துகளிலே 138 ரன்கள் என்ற நிலை. குறைந்தபட்ச சரியாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் 2 ரன்கள் ஒரு பந்துக்கு என்ற நிலையை தற்போது அந்த நிலையில் தான் ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ரெக்வயர்ட் ரன் ரேட் 10.75, கரண்ட் ரன் ரேட் 6.28 என்ற நிலையில் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிபி தமிழ் சேனல். இன்றைய போட்டியின் முக்கிய நிகழ்வாக பாகிஸ்தான் வெற்றி பெறுமா அல்லது இலங்கை வெற்றி பெறுமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால் 2 பேருக்கும் சம அளவில் தான் தற்போது வாய்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு இன்னும் 8 விக்கெட்டுகள் கையில் இருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை வெற்றி பெறுமா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும், கடந்த முறை இலங்கை வெற்றி பெற்றதை மனதில் வைத்து கொண்டால் நிச்சயமாக இந்த முறையும் அதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் இன்றைய போட்டியை பொறுத்தவரை அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மேலெழும்பி சென்ற பந்து 6 ரன்களை கொடுத்திருக்கிறது என்பதுதான் மற்றும் ஒரு நிகழ்வு. அதன் பாகிஸ்தான் ரசிகர்கள் உற்சாகமாக அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை ஷஹாத் 13 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். அதற்குள் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஒரு முறை 6 அடித்த அதே நேரத்தில் அடுத்த முறை ஷஹாத் அவுட் ஆகியிருக்கிறார். கடந்த முறையும் இதே போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த முறை அவர் ஸ்டம்பை விட்டு நேரடியாக பந்து விக்கெட்டை தகர்த்தியது. இது ஒரு முக்கியமான ஒரு போட்டி, அதாவது முக்கியமான ஒரு நிகழ்வு. கடந்த T20 போட்டியிலும் இது போன்று தான் ஷஹாத் அவுட் ஆகியிருந்தார். ஒரு பந்தை அதிகமாக அடிப்பதற்காக முயற்சி செய்து அடுத்த பந்தில் தோல்வியை, அதாவது விக்கெட்டை இழந்தார். அதுபோன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறையும் மிஸ்ரீட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பந்து சரியாக கணக்கிடப்பட முடியவில்லை. அதன் காரணமாக அந்த பந்து நேரடியாக விக்கெட்டை எடுத்துவிட்டது. அஷ்ரங்காவினுடைய பந்து வீச்சு கடந்த முறையும் இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் நாம் பார்த்தோம். தொடர்ந்து சர்ஃப்ராஸ் அஹ்மத் மட்டும் இன்னும் களத்தில் இருக்கிறார். தற்போது 3வது விக்கெட்டை இலங்கை வீழ்த்தியிருக்கிறது என்பது மற்றும் ஒரு சிறப்பான செய்தி. சர்ஃப்ராஸ் அஹ்மத் 4 ரன்களும் 6 ரன்களையும் அடித்திருக்கிறார். 26 ரன்கள் 15 பந்துகளை சந்தித்தவர்.
தொடர்ந்து பார்க்கிறோம். பாகிஸ்தான் இந்த முறை வெற்றி பெறுமா என்றால் அவர்களுடைய ஷார்ட் செலெக்ஷன் என்பது சரியானதாக அமையவில்லை. கடந்த முறை என்ன தவறு செய்யப்பட்டதோ அதே மீண்டும் ஷெசார்ட் செய்கிறார். ஆகவே இது போன்ற தவறுகள் மீண்டும் மீண்டும் செய்யப்பட்டால் ஒரு முறை பந்தை அடித்தாடும் பொழுது அடுத்த முறை அந்த பந்து சரியானதா என்று கணிக்கும் வரை அடித்தாடும் முயற்சியிலே இறங்கக்கூடாது. ஆனால் இவர்கள் மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்து மீண்டும் அவுட் ஆக்கி பெவிலியன் திரும்பியிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து பாகிஸ்தான் சரிவான ஒரு சூழலைத்தான் எதிர்நோக்கி இருக்கும் என்ற நிலையில் தற்பொழுது அடுத்த பேட்ஸ்மேனாக உமர் அக்மல் வந்திருக்கிறார். கடந்த முறை உமர் அக்மலும் பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லை. இந்த முறை அதற்கு மாற்றாக இருக்குமா என்று பார்க்கலாம். இந்த முறையும் பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது என்னவென்று இது இல்லை, இது கடந்த முறை பாபர் அசாம் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தார். தற்பொழுது மீண்டும் விக்கெட்டா என்ற நிலை தெரியவில்லை. விக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் தேர்ட் அம்பையருக்கு ரெஃபரன்ஸ் சென்றிருக்கிறதா என்று தெரியவில்லை. பந்து சரியான பந்து, அஸ்ரங்காவினுடைய பந்து. இந்த முறை நேரடியாக சர்ஃப்ராஸ் அகமது அங்கு நிற்கிறார். இங்கே பந்து அடிக்கப்பட்டது, ஆனால் எப்படி இதை அவுட் என்று கொடுத்தார்கள் என்று தெரியவில்லை. காரணம் இது பேடில் படுகிறது என்பது மற்றும் ஒரு செய்தி. பேடில் பட்டு பின் தான் பேட்டில் படுகிறது. அதே சமயத்தில் இது அவுட் என்றும் கொடுக்கப்படுகிறது. இது சரியான ஒரு நிகழ்வா என்று பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பேடில் பட்டு தான் அது பேட்டில் படுகிறது என்பது மற்றும் ஒரு செய்தியாக நாம் பார்க்கிறோம். அதுபோல் அது ஸ்டம்பையும் தகர்க்கிறது அந்த பந்து என்பது மற்றும் ஒரு நிகழ்வு நாம் பார்க்கும் பொழுது அதுவும் கூட களத்தில் இருக்கிறது. ஆனால் மீண்டும் அவுட் என்று தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 4வது விக்கெட்டும் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அஸ்ரங்கான் ஹேட்ரிக் என்று தான் சொல்ல வேண்டும். தற்பொழுது உமர் அக்மல் கடந்த முறையும் கூட இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. காரணம் உமர் அக்மலும் கூட பெரிய அளவிலே சோபிக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இது போன்ற நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் பாகிஸ்தான் ஒரு தவறான அதாவது ஒரு சரியான எண்ணோட்டங்களை நோக்கி போட்டியை நோக்கி செல்லவில்லை என்பதுதான் மற்றும் ஒரு தகவல். பாகிஸ்தானுக்கு ஏதோ ஒரு நிகழ்வு, அதாவது அவர்களுடைய அணியிலே ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சரியான ஒரு கோஆர்டினேஷன் இல்லை என்று சொல்லலாமா, அல்லது பந்துகளை ஷார்ட் செலெக்ஷனிலே தவறு செய்கிறார்கள் என்பதை சொல்லலாமா என்பதெல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கும் வேளையிலே இங்கே அடுத்த பேட்ஸ்மேனாக களமிறங்க வந்து கொண்டிருக்கிறார் அசீப் அலியும் கடந்த முறை பெரிதாக ஒன்றும் சாதிக்கவில்லை. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக பாகிஸ்தானை பொறுத்தவரை வெற்றி பெறுவது என்பது கடினமான ஒரு இலக்கு. முதல் T20யில் இது போன்ற நிகழ்வு நடந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அவுட் ஆக்கியிருந்தார்கள். ஹேட்ரிக், அஸ்ரங்கா ஆன் ஹேட்ரிக். இட்ஸ் நாட் ஹேட்ரிக், ஆனால் ஹேட்ரிக்கில் இருந்தார். தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது ஜிம்பாப்வேக்கு எதிராக ஹேட்ரிக் வந்த நிகழ்வில் சிறப்பாக பந்து வீசி கொண்டிருந்தார். ஆனால் இங்கே ஹேட்ரிக் நிகழவில்லை என்பது மற்றும் ஒரு நிகழ்வு. அஸ்ரங்கா சிறப்பாக பந்துகளை வீசி கொண்டிருக்கிறார். மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். இந்த முறை சர்ஃப்ராஸ் அகமது என்று தெரிகிறது. மீண்டும் ஒரு சர்ஃப்ராஸ் அகமது, மிகச்சிறப்பான ஒரு ஃபீல்டிங். அதாவது வனிந்து அஸ்ரங்கா சிறப்பாக பந்துகளை வீசி கொண்டிருக்கிறார். சர்ஃப்ராஸ் அகமது அவுட் ஆகியிருக்கிறார். இது முக்கிய நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஒரு ஹேட்ரிக் நிகழ்த்த வேண்டிய ஒரு பந்து இடைவெளியில் மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஹேட்ரிக் அல்ல, ஆனால் ஒரு ஓவரிலே 3 விக்கெட் என்பது வனிந்து அஸ்ரங்காவின் மிகச்சிறப்பான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முறை கேப்டன் பாகிஸ்தானுடைய கேப்டன் பாகிஸ்தானுடைய சர்ஃப்ராஸ் அகமது அவுட் ஆகி பெவிலியன் திரும்பி கொண்டிருக்கிறார்.
தொடர்ந்து பார்க்கிறோம் பாகிஸ்தான் மிகவும் மோசமான ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் T20 போட்டியிலும் இதே நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இரண்டாவது T20 போட்டியிலும் அதே நிகழ்வை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 பந்துகளிலே 3 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் STB தமிழ் சேனல். பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடி கொண்டிருக்கும் இந்த போட்டியிலே நேரலையிலே இரண்டாவது T20 போட்டியில் முதல் T20 போட்டியிலும் இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தது. ரெகுலர் இன்டர்வல்ஸ் என்று கூட சொல்ல வேண்டியதில்லை, அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்திருந்தார்கள். அதன் காரணமாக வெற்றி என்பது கேள்விக்குறியானது. அதன் காரணமாக டெய்லெண்டர்ஸாக வரக்கூடிய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து பெரிய அளவிலே பந்துகளை அடித்தாட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட நிலையிலே பாகிஸ்தான் தோல்வியை தழுவியது. அதுபோல தற்பொழுதும் கூட பாகிஸ்தான் 52 ரன்களுக்கு 5 விக்கெட்டை இழந்திருக்கிறது. அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்தது. மிகவும் ஒரு கடுமையான ஒரு சூழல். 2 விக்கெட்டுகள் மட்டுமே இழந்திருந்த நிலையில் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு நிலையிலே மீண்டும் வனிந்து அசரங்காவினுடைய பந்து வீச்சின் காரணமாக மிகச்சிறப்பான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். சற்று முன்பு தான் வனிந்து அசரங்காவை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். தற்பொழுது இமாட் வாஷிம் வந்திருக்கிறார். அசீஃப் அலி அண்ட் இமாட் வாஷிம் இருவருமே புதிய பேட்ஸ்மேன்கள். கடந்த முறை இவர்கள் இருவருமே பெரிதாக ஒன்றும் ரன்கள் அடிக்கவில்லை. இருந்தாலும் இந்த முறை என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து ஒவ்வொரு நிலையிலும் இமாட் வசீம் 194 ரன்கள், 24 அவருடைய அதிகபட்சமாகவும், 25 இன்னிங்ஸ் அவர் விளையாடி இருக்கிறார். 151 அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டாக இருந்திருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டியிலே கூட இலங்கை மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வனிந்து அசரங்கா சிறப்பாக விளையாடி பந்து வீசி கொண்டிருக்கிறார். ஒரு ஓவரில் 4 பந்துகளில் 3 விக்கெட்டை வீழ்த்தி இருப்பது மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இது STB தமிழ் சேனல். பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் STB தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்வுகள் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நடக்கக்கூடிய சூழல் பார்க்கும் பொழுது பாகிஸ்தானுடைய அனைத்து விக்கெட்டுகளும் சரிந்து கொண்டே இருப்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் கேப்டன் உட்பட, கேப்டன் 26 ரன்களுக்கு மேல் எடுத்திருந்தாலும் கூட கேப்டன் உட்பட தொடர்ந்து ரன்களை எடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். கேப்டன் 26 ரன்களோடு சர்ஃப்ராஸ் அஹ்மத், அதற்கு முன்பு வந்த 2 பந்து வீச்சாளர்களும், அதாவது 2 பேட்ஸ்மேன்களும் ரன்கள் எதுவும் பெரிதாக எடுக்கும் முன்பே அவுட் ஆகி தோல்வி திரும்பியது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு இலங்கையை பொறுத்தவரை. தொடர்ந்து பார்க்கலாம். பாகிஸ்தான் இந்த முறையும் வெற்றி பெறுமா? ஏனென்றால் கடந்த முறை பாகிஸ்தான் வெற்றி பெற்றதும் கூட இல்லை. இந்த T20 போட்டியின் முதல் T20 போட்டியில் இலங்கை வெற்றி பெற்றிருந்தது. மிகப்பெரிய ஒரு நிகழ்வில் அந்த நிகழ்வு நடந்தது. அடுத்த அக்மல் அதுபோல் அவுட் என்று கொடுக்கப்பட்டது. அதற்கு அடுத்ததாக சர்ஃப்ராஸ் அஹ்மத் அந்த பந்தை அடிக்கும்பொழுது பந்து உள்புகுந்து ஸ்டெம்பை தகர்த்தியது என்பதும் கூட மற்றும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு என்று தான் சொல்ல வேண்டும். வனிந்து அசரங்கா மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார், மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் கூட தொடர்ந்து பாகிஸ்தான் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் 68 பந்துகளில் 126 ரன்கள். முதல் T20 போட்டியிலும் இதே போன்ற ஒரு நிகழ்வு, அதாவது அதிகமான ரன்கள் குறைந்த பந்துகள் என்ற நிலையில் ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. அதுபோன்று இங்கும் கூட விக்கெட்டுகள் சரிந்து விட்டது. 8.5 ஓவரிலே 6.91 கரண்ட் ரன் ரேட்டாக இருந்தாலும் கூட, ரெக்கவர்ட் ரன் ரேட் 10.93 என்று இருந்தாலும் கூட இன்னும் 5 விக்கெட்டுகள் மட்டுமே மீதம் இருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் தொடர்ந்து அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். 0.4 பாயிண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு 4 ரன்ஸ். தற்போது இது ஒரு ஆறுதலான ஒரு நிகழ்வு. பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அசீஃப் அலி மீண்டும் அடிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ரன்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று கூட அவர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் தொடர்ந்து பார்க்கலாம். 66 பந்துகளில் 122 ரன்கள் என்பது சற்று கடினமான இலக்கு என்பதை அனைவருமே உணர்வார்கள். அதே போன்றுதான் கடந்த முறையும் நடந்தது. இந்த முறை இன்னும் 2 விக்கெட்டுகளை தகர்த்தால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு, வாய்ப்புகளே இல்லை என்று கூட சொல்லிவிடலாம். அந்த ஒரு சூழல் தான் தற்பொழுது ஏற்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்றைய போட்டியை பொறுத்தவரை இதே முதல் போட்டி போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் நடக்குமா அல்லது வேறு ஒரு நிகழ்வு நடக்க இருக்கிறதா என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STB தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தான் மீண்டும் ஒரு சரிவை கண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் T20 போட்டியில் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை என்றாலும் கூட
அதாவது இலங்கை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட இரண்டாவது போட்டியில் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்து அதே லாகூர் மைதானத்திலே மீண்டும் களமிறங்கி இருந்தாலும் கூட முதல்ல இலங்கை மிகப்பெரிய ஒரு அதாவது ஒரு ரீசனபிள் டோட்டல் என்று 182 ரன்களுக்கு 6 விக்கெட் என்ற நிலையில் 20 ஓவரில் முடித்த நிலையில் 183 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலை தொடர்ந்து தற்பொழுது அசரங்கா பந்து வீசுகணும். இங்கே மீண்டும் ஒரு கடந்த முறை இதே போன்ற ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது இருவரும் ஒரு புறமாக சென்று ஷர்ஃப்ராஸ் அகமதும் அதுபோல் ஷெசார்டும் ஒரே புறமாக சென்று அவுட் ஆகினார்கள். அதே போன்ற நிகழ்வு இந்த தடவையும் ஒரு ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அது அடிக்கப்படவில்லை என்பதுதான் மற்றும் ஒரு செயல்பாடு. இங்கே விக்கெட் கீப்பர் அந்த பந்தை எடுத்து அடித்திருக்கிறார், ஆனால் நிச்சயமாக பந்து அதில் படவில்லை. ஆகவே அதற்குள் அவர் வந்துவிட்டார் என்பது மற்றும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது போன்ற 3-4 முறை கடந்த T20 போட்டி முதல் T20 போட்டியிலும் நடந்தது. பாகிஸ்தான் ரசிகர்கள் மிகவும் அதிர்ச்சியோடு இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்வை மீண்டும் பாகிஸ்தானிடம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இங்கே ரன் ஓட்டத்திலும் சரி, அதுபோல் பந்து வீச்சில் எதிர்கொள்வதும் சரி, சரியான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை. ஆனால் அதை சரியான முறையிலே பாகிஸ்தான் எதிர்கொள்ள முடியவில்லை என்பதுதான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறீர்கள், அடுத்த பந்து டாட் பாலாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கிறோம். தற்போது பந்து வீசிக்கொண்டிருக்கக்கூடிய பந்து வீச்சாளர் தொடர்ந்து இது போன்ற பல்வேறு பந்துகளை வீசும்பொழுது தொடர்ந்து இலங்கையால் அதை மன்னிக்க வேண்டும், பாகிஸ்தானால் அதை தொடர்ந்து எதிர்கொள்ள முடியவில்லை. அடுத்த பந்தும் டாட் பாலாக இருக்கிறது. 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையிலே நிச்சயமாக எந்த ஒரு பேட்ஸ்மேனும் வந்தவுடன் ரன்கள் அடிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட மாட்டார்கள். தொடர்ந்து பார்க்கிறோம், டிஃபென்சிவ் ஷாட்டாகத்தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிற இந்த முறை பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இமாட் வாஷிம் 4 ரன்களை பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் ஏரியாவில் அடித்தாடி இருக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக்வர்ட் பாயிண்ட், அதாவது பாயிண்ட் ஏரியாவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேர்ட் மேன் ஏரியாவுக்கும் பாயிண்ட் ஏரியாவுக்கும் இடையிலே ஒரு 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. இதே போன்ற அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பரபரப்பு தொற்று கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். வனிந்த அசரங்கா மிகச்சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். இலங்கையை பொறுத்தவரை சிறப்பாக அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த பந்து நேரடியாக ஃபீல்டரிடம் 1 ரன் மட்டுமே எடுக்க முடிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். கடாஃபி மைதானத்திலே நாம் நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். T20 போட்டியிலே 68 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு பாகிஸ்தான், அதுபோல இலங்கை 183 ரன்களை இலக்காக நிர்ணயித்த நிலையில் 68க்கு 5 விக்கெட்டை இழந்து 10 ஓவர் முடிந்த நிலையிலே 6.8 ரன்கள் கரண்ட் ரன் ரேட் ஆகும். ரெக்கவர்ட் ரன் ரேட் 11.5 என்ற நிலையிலும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். 60 பந்துகளிலே 115, அதாவது கிட்டத்தட்ட 2 ரன்கள் ஒரு பந்துக்கு என்ற நிலையில் அதே நிலையைத்தான் கடந்த முறையும் நாம் பார்த்த முதல் T20 போட்டியிலும் இதே போல 2 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்தது. ஆனால் அதற்குள் விக்கெட்டுகள் பறிகொடுக்கப்பட்டது காரணத்தினால் தொடர்ந்து ரன்கள் எடுக்க முடியாமல் திணறி இருந்தார்கள். அதை தொடர்ந்து தோல்வியை தழுவினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தானை பொறுத்தவரை T20 போட்டியிலே மிகப்பெரிய வலுவான ஒரு திட்டமாக, வலுவான ஒரு ஆட்டமாக அவர்கள் ஆடவில்லை என்பதுதான் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஷர்ஃப்ராஸ் அகமதும் கூட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு, அந்த பொறுப்போடு அவர் விளையாடினாரா என்று கேட்டால் பல்வேறு நிலைகளிலே கேள்வியை தான் எழுப்புகிறது. குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரை உலக கோப்பை போட்டியிலே அரையிறுதிக்கு தகுதி பெறாததே பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது. அதற்கடுத்ததாக ஒரு நாள் போட்டியிலே சற்று தடுமாறி சில ரன்களை பெற்று 2 போட்டிகளிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட மீண்டும் இங்கே T20 போட்டியிலே அதுபோன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தலாம் என்று தான் பாகிஸ்தான் எதிர்பார்த்த நிலையில், ஆனால் இங்கே பாகிஸ்தான் அது போன்ற ஒரு வலுவான நிலையிலே களமிறங்க முடியவில்லை. காரணம், அதற்கு இலங்கை அதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கையை பொறுத்தவரை சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார்கள். முதல் T20 போட்டியிலும் அவருடைய பந்து வீச்சு அபாரமாக இருந்தது. இரண்டாவது T20 போட்டியிலும் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். வனிந்த ஸ்ரீலங்காவின் பந்து மிகச்சிறப்பாக வீசிப்பட்ட பந்து அடுத்தடுத்த விக்கெட்டுகளை எடுத்தது. தற்பொழுது இமாட் வாஷிம், ஆசிஃப் அலி இருவருமே களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 68 ரன்கள் 5 விக்கெட் என்ற நிலையில் பாகிஸ்தான் உள்ள இந்த சூழலில் இன்னும் 60 பந்துகளில் 115 ரன்கள் எடுக்க வேண்டும்.
ரெக்வயர்ட் ரன் ரேட்டாக 11.5, கரண்ட் ரன் ரேட்டாக 6.8. வாஷிம் மணிக்க வேண்டும். இமாட் வாஷிம் 7 ரன்களுடன், மேட்சுக்குள் 7 ரன்களுடன் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இந்த பற்றி குறிப்பாக இந்த போட்டியை பொறுத்தவரை கடந்த T20 முதல் T20 போட்டியைப் போலவே அடுத்தடுத்து தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நிலையில் தொடர்ந்து இவர்கள் ரன்களை பெற்று 2 ரன்களுக்கு மேல் ஒரு பந்திலே பெற்று வெற்றியை பெற முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது இமாட் வாஷிம் அதுபோல் அசீஃப் அலி இருவரும் களமிறங்கியிருக்கிறார்கள். இந்த 2 பேட்ஸ்மேன் எடுக்கப்பட்டால் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 3 பேட்ஸ்மேன்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை எல்லாம், அதாவது இந்த ரன்களை அடித்து அதன் பிறகு வெற்றியை காண்பதெல்லாம் நிச்சயமாக சாத்தியமில்லை என்றதை வலுவாக சொல்லிவிட முடியும். இருந்தாலும் இன்றைய போட்டியை பார்க்க நேரலையிலே நாம் இணைந்திருக்கிறோம். பல்வேறு பரபரப்புகளும் பல்வேறு நிகழ்வுகளும் நடக்க இருக்கிறது. தற்பொழுது பிரேக் இடைவெளியிலே இருக்கிறோம். தொடர்ந்து 10 ஓவர் முடிந்த நிலையில் 68.5 ஓவரிலே 68 ரன்கள் 5 விக்கெட் இழப்புக்கு நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். 60 பந்துகளிலே 115 ரன்கள் என்பது சற்று கடினமான இலக்கு என்பது அனைவருக்குமே தெரிந்திருந்தாலும் பாகிஸ்தான் முயற்சி செய்வார்கள் என்றுதான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். அதுபோல தற்பொழுது நடக்க இருக்க அடுத்தடுத்த நிகழ்வுகள் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் என்பது மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து இணைந்திருங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலோடு. பல்வேறு நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகவும் பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து வீழ்த்திய 4 பந்துகளில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்திய வனிந்து அசரங்கா மிகச்சிறப்பான ஒரு பந்து வீச்சாளராக, ஒரு பவுலராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது இலங்கையை பொறுத்தவரை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது லசித் மலிங்காவின் இடத்தை பூர்த்தி செய்வதற்காக வனிந்து அசரங்கா தற்பொழுது களத்தில் இருக்கிறார் என்பதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்வு. காரணம், லசித் மலிங்கா தற்பொழுது அணியிலே இல்லை. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை ஸ்ட்ரைட் 4 இல்லை, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 1 ரன் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். வனிந்து அசரங்கா லசித் மலிங்காவை அந்த இடத்தை பூர்த்தி செய்வாரா என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த நிலை தொடர்ந்து 3 for 27 அவருடைய ரன்கள், எக்கனாமி 9 ரன்களாக இருக்கிறது. இருந்தாலும் கூட இன்னும் அவரிடத்திலே அடுத்தடுத்த ஓவர்கள் இருக்கிறது. அதாவது இன்னும் 1 ஓவர் இருக்கிறது. மேலும் வேண்டுமென்றாலும் கூட இன்னொரு ஓவர் கொடுக்கப்படலாம். ஆனாலும் அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். தற்பொழுது 70 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு, இன்னமும் கூட 71 ரன்கள் 5 விக்கெட் இழப்புக்கு என்ற நிலையை மாட் வாஷும் 8 ரன்களுடன், அசீஃப் அலி 8 ரன்களுடனும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து நேரடியாக 1 ரன் மட்டுமே கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்ப இந்த போட்டியின் முக்கிய நிகழ்வாக வனிந்து அசரங்காவின் மிகச்சிறப்பான பந்து வீச்சு என்பதை நாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகள் பரபரப்பாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. காரணம், இங்கே அடித்தாட முயற்சிப்பார்களானால் பந்து செல்வதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிகிறது. ஆனால் அடுத்த பந்து மீண்டும் இங்கே ஃபீல்டரிடம் ரன்கள் எதுவும் இல்லை, 2 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து இணைந்திருங்கள். எஸ்டிவியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளும் பல்வேறு நிகழ்வுகளோடு நாம் வழங்க இருக்கிறோம். இன்றையோ அல்லது நாளை, இன்று நாம் மீண்டும் ஒரு புதிய நிகழ்வை தொடக்கியிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும். நாளை, இன்று அல்லது நாளை நிச்சயமாக நீங்கள் அந்த நிகழ்வை பார்க்க மீண்டும் ஒரு 4 ரன்கள் ஸ்ட்ரைட் 4 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த முறை அடித்தாடி இருக்கிறார்கள். இது நிச்சயமாக இமாட் வாஷிம் 14 ரன்கள், அதாவது 4 ரன்களை அடித்து 14 ரன்கள் களத்தில் இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். சந்தகனுடைய பந்துவீச்சு இது மிகவும் எளிதாக ஆக்கப்பட்டுகிறது என்று தான் தெரிகிறது. அசரங்காவினுடைய பந்து வீச்சை பார்க்கும்போது சந்தகன் மிகச்சிறப்பாக பந்து வீசவில்லை என்று தான் தெரிகிறது. பார்க்கலாம். அடுத்த பந்து இந்த முறை தடுத்து ஆடி இருக்கிறார். ரன்கள் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். எஸ்டிவி தமிழ் சேனல் பல்வேறு நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க இருக்குது. பார்வையாளர்களாக இருக்கும் நீங்கள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் எஸ்டிவி தமிழ் சேனலுடைய நிகழ்வுகளாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் கூட தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். இது அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல்.
இன்றைய போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தான் மிகச்சிறப்பாக விளையாடவில்லை இதுவரை என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் T20லும் இதே போன்ற நிகழ்வு, இரண்டாவது T20லும் ஏறக்குறைய அதே போன்ற ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். ரன்கள் என்பது மிக குறைவாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவை என்பதோ மிக அதிகம். 11.89 தேவை. ஆனால் 6.99 என்பது கரண்ட் ரன் ரேட்டாக இருக்கிறது. 105 ரன்கள் வேண்டும் 52 பந்துகளில். இன்னும் 5 விக்கெட்டுகள் இருந்தாலும் கூட அடித்தாடுவார்களா, வெற்றி பெறுவார்களா என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். இணைந்திருங்கள், இது STV தமிழ் சேனல். ஸ்ரீலங்காவின் ஒவ்வொரு பந்தும் மிகச்சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் 4 ரன்கள் என்றுதான் தெரிகிறது. இந்த முறையும் 4 ரன்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை மினோத் பார்க்கிறார். மாட் வாஷிம் அடித்தாடி இருக்கிறார். இந்த முறை 4 ரன்கள் மீண்டும் கிடைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவில் 4 ரன்கள், லாங் ஆஃப் ஏரியாவில் 4 ரன்கள். தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். அடுத்த பந்து இந்த முறையும் அடித்து ஆடி இருக்கிறார். இந்த முறை நேரடியாக சென்ற பந்து ஃபீல்டரிடம் தடுத்து நிறுத்தப்பட்டு தொடர்ந்து பார்க்கிறோம். மிகச்சிறப்பாக போய்கொண்டிருக்கிற 50 ரன்கள், மன்னிக்க வேண்டும், 50 பந்துகள், 99 ரன்கள், 2 ரன்கள் என்ற நிலையை தொடர்ந்து ஒவ்வொரு பந்துகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் நிகழ்வு. அடுத்த பந்து தொடர்ந்து கடந்த முறை சென்ற ஒரு நிகழ்வை போன்ற ஒரு ஒத்த நிகழ்வு தான் இன்றைய நிலையிலும் நடந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். முதல் T20 போட்டியை பார்த்தவர்களாக இருந்தால் இந்த முறை மீண்டும் ஒரு 4 ரன்கள் அடித்தாடி இருக்கிறார். அடுத்த பந்தாக இருக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு இருந்தாலும் கூட, எந்த நேரத்திலும் இது பாகிஸ்தான் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருந்தாலும் கூட, எந்த நேரத்திலும் பல்வேறு நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கு அடித்தாடியே ஆக வேண்டும் என்பதுதான் தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த முறை ஸ்ட்ரெயிட், அதாவது நேரடியாக அடிக்கப்பட்ட பந்து, ஃபீல்டரிடம் ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். தொடர்ந்து பார்க்கலாம். STVயினுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை நீங்கள் நேரலையிலே பார்க்க இருக்கிறீர்கள். குறிப்பாக நாளை இன்னும் ஒரு நிகழ்வாக நாம் வழங்க இருக்கிறோம். நாளை ஒரு புதிய நிகழ்வு, அதையும் கூட நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. தற்போது பார்த்து கொண்டிருக்கும் இந்த முக்கிய நிகழ்வானது T20, இரண்டாவது T20, பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடக்கூடிய இரண்டாவது T20 லாகூர் மைதானத்திலிருந்து, கடாஃபி மைதானத்திலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தற்போது இந்த போட்டியினுடைய முக்கிய நிகழ்வாக ஸ்ரீலங்கா 3 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து 4 பந்துகளிலே 3 விக்கெட்டுகளை எடுத்தது மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. அதுபோல் பாகிஸ்தான் பொறுத்தவரை இதுவரை சிறப்பாக விளையாடினார்களா என்பதை விட இனி சிறப்பாக விளையாடுவார்களா என்பதை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இமாட் வாஷிம் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அதுபோல் தற்பொழுது ஆர்ஷிப் சற்று களத்திலே இருக்கிறார். இருந்தாலும் ரன்கள் பெரிய அளவில் எடுப்பதற்கு இமாட் வாஷிம் போல பேட்ஸ்மேன்கள் மீண்டும் வர வேண்டும், இருக்க வேண்டும். அதனால் அவர்களால் மட்டுமே இந்த வெற்றியை பெற முடியும். ஆனால் அவர்களும் கூட அவுட் ஆகாமல் இருக்க வேண்டும் என்பதும் முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். முதல் T20யை போலவே இரண்டாவது T20 போட்டியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பது கூட நாம் பார்க்கக்கூடிய முக்கிய நிகழ்வாக இருக்கிறது. இணைந்திருங்கள் STV தமிழ் சேனலோடு. அடுத்த பந்து அடித்து ஆடப்பட்டிருக்கிறது. இந்த முறை டாட் பால் அல்ல, 2 ரன்கள், 1 ரன்கள். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை சிறப்பாக பந்து வீசுகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும்.
இரண்டாவது பந்தையும் 2 ரன்களையும் எடுத்து விட்டார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியினுடைய முக்கிய நிகழ்வாக தொடர்ந்து இலங்கை சரியான ஒரு நிலையிலே இருந்தாலும் கூட, சிறப்பாக பந்து வீசினாலும் கூட, பாகிஸ்தான் அதற்கான தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வை படுகிறது. 4 ரன்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே இமாட் வாஷிம் 18 ரன்களிலே 18 பந்துகளிலே 30 ரன்கள், 43 பந்துகளிலே 86 ரன்கள். கரண்ட் ரன் ரேட் 7.54 என்று இருந்தாலும் கூட தொடர்ந்து வெற்றிகளை பெற முடியுமா என்பதை பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்தடுத்த பந்து வீச்சினுடைய நிகழ்வு இங்கே ரன்களை கொடுக்கிறதே தவிர விக்கெட்டுகளை எடுக்க முடியவில்லை என்பதுதான் தெரிகிறது. அடுத்த பந்து அடித்தாடுகிறார், மீண்டும் இல்லை, 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் 98 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு, 85 ரன்கள் எடுக்கப்பட வேண்டும். 42 பந்துகள் தற்பொழுது. இன்னும் அந்த 2 ரன்கள் ஒரு பந்துக்கு என்ற நிலை தான் தொடர்கிறது. இருந்தாலும் இமாட் வாஷிம் 31 ரன்களை 19 பந்துகளில் பெற்றிருப்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. 4 ரன்களை அடித்திருக்கிறார். அதுபோல் ஆஷிப் அலி 12 பந்துகளில் 12 ரன்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டியின் முக்கிய நிகழ்வாக நாம் பார்ப்பது அங்கே மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கக்கூடிய இலங்கை அணி பல்வேறு நிகழ்வுகளை அழுத்தமாக பந்துகளை வீசி 5 விக்கெட்டுகளை இதுவரை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மணிந்த ஸ்ரீலங்காவினுடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்தது. அதுபோல் அடுத்தடுத்த நிகழ்வுகளை அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருந்தாலும் பாகிஸ்தானை பொறுத்தவரை தற்பொழுது இமாட் வாஷிம் மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். 19 பந்துகளிலே 31 ரன்கள், 4 ரன்களை அடித்திருப்பது மற்றும் ஒரு சிறப்பு. தொடர்ந்து இவர்கள் இது போன்ற ஒரு நிகழ்வை தொடர்ந்து நாம் பார்த்திருக்கிறோம். பரபரப்பு நடக்க இருக்கிறது. பரபரப்பை தொடர்ந்து போட்டிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். ராஜபக்ஷ 77 ரன்கள், ஜெயசூர்யா 34 ரன்கள், ஷனகா 27 ரன்கள், குணத்தில்கா 15 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். அதில் 3 விக்கெட் மட்டுமே வீழ்த்தப்பட்டது. இப்பொழுது இமாட் வாஷிம் தான் அதிகபட்சமாக ரன்களை அடித்திருப்பதாக தெரிகிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை. தொடர்ந்து பார்க்கலாம். 98 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் தொடர்ந்து ஆஷிப் அலி 12 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் சரியான முறையாக இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்தீர்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இமாட் வாஷிம் 32 ரன்கள், ஆஷிப் அலி 12 ரன்கள். தொடர்ந்து இன்னும் 2 ரன்கள் வேண்டும் என்ற நிலைதான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 5 அல்லது 10 டாட் பால்கள் வீசப்பட்டாலும் கூட இது கடினமான இலக்காக மாறிவிடும் என்று தெரிகிறது. இருந்தாலும் இன்னும் 5 விக்கெட்டுகளை வைத்திருக்கிறார்கள். இலங்கை பொறுத்தவரை நிச்சயமாக அவர்கள் விக்கெட்டுகளை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணங்களாக இருக்கும். அதன் மூலமாகத்தான் அவர்கள் மீண்டும் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த முடியும் என்பது தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இலங்கையை பொறுத்தவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சரியான இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதுபோல் பந்து வீச்சும் சிறப்பாக இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்பொழுது அடுத்த பந்து இந்த முறை மேலே எழும்பி தூக்கி இழுக்கப்பட்ட பந்து 4 ரன்கள். டீப் எக்ஸ்ட்ரா கவரில் 4 ரன்கள், 103 ரன்கள் 5 விக்கெட் இழப்பிற்கு என்ற நிலையில் 40 பந்துகள் 80 ரன்கள் எடுக்க வேண்டும். மீண்டும் அந்த 2 ரன்கள் என்ற வித்தியாசம் தொடர்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ந்து பார்க்கலாம். இமாட் வாஷிம், ஆஷிப் அலி இந்த முறை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை வைத்து நாம் முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த முறை மேலெழும்பி இருக்கிறது பந்து. நிச்சயமாக அது வாய்ப்பு இருக்குமா என்பதை பார்க்கலாம். இல்லை, ரன் அவுட்டா என்று பார்க்கப்பட வேண்டும். இங்கே தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது.
குட் த்ரோ என்று தான் தெரிகிறது. ஆனால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பார்க்கலாம். கடாஃபி ஸ்டேடியம் லாகூரிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு விக்கெட் என்றால் மிக கொடுமையான ஒரு நிகழ்வாக அது இருக்கும். ஆனால் அது போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் பாகிஸ்தானிற்கு தேவையில்லை என்று தான், ஆனால் வந்து விட்டார் என்று தான் தெரிகிறது. அதற்குள் வந்து விட்டார். பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் சரியாக உள்ளே நுழைந்திருக்கிறார் என்பதுதான். இப்பொழுது அவுட் இல்லை. பாகிஸ்தான் வீரர் அவருடைய கிரீஸை அடைந்து விட்டார் என்பதுதான் மற்றொரு நிகழ்வு. அங்கே மிகப்பெரிய உற்சாக ஆரவாரம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ரசிகர்கள் அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற ஒரு நிகழ்வை அவர்கள் நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாம் தொடர்ந்து பார்த்தோம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருந்ததா என்று தெரியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் வரக்கூடிய நிகழ்வுகள் அதை வெளிப்படுத்தும் என்று தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இங்கு ரன்கள் அதிகமாக தேவை என்றாலும் கூட, அடித்தாட வேண்டிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட, அதே போன்ற இலங்கையை பொறுத்தவரை இலங்கை ஃபீல்டர்கள் சிறப்பாக செயல்பட்டால் இன்னும் இத்தனை விக்கெட்டுகளையும் எடுத்து விட முடியும் என்பதுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்து ஆடுகிறார். இந்த முறை ஒயிட் பாலாக வீசப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பாகிஸ்தான் இந்த நிலையை எடுக்கவில்லை. தேர்ட்மேன், ஷார்ட் தேர்ட்மேன் என்று பல்வேறு இடங்களிலே ஃபீல்டிங் அமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வலதுகை பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடியவர்களுக்கு அமைக்கப்பட்ட இந்த ஃபீல்டிங் அமைப்பு தொடர்ந்து இதன் மூலமாக ரன்கள் பெற முடியுமா, வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்க்கலாம். தற்பொழுது மீண்டும் விக்கெட் கீப்பரிடம் வந்து சென்று விட்டது. ரன்கள் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யார்கர் பந்தாக வந்த இந்த பந்து. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அடித்தாட இருக்கிறார்கள். இந்த முறை என்ன நடக்கும்? பரபரப்பு நிச்சயமாக இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இலங்கை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இங்கே அடித்தாடுவதற்கான வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. அடுத்த பந்து மீண்டும் 4 ரன்களா என்று பார்த்தால் இல்லை, தடுத்து ஆடப்பட்டிருக்கிறது. 2 ரன்கள் மட்டுமே அங்கே நடந்திருக்கிறது என்பதுதான் மற்றும் ஒரு நிகழ்வு. ஸ்ரீலங்கா மிக விரைவாக ஓடி சென்று தடுத்து நிறுத்திவிட்டார் என்பதுதான் தற்போது பார்க்கிறோம். கவர் டிரைவாக அடிக்கப்பட்ட பந்து அங்கே டீப் கவர் ஏரியாவிலே அழகாக தடுத்துவிட்டு ஓடி வந்து அதை தூக்கி அடித்து கொண்டிருக்கிறார். பந்தை இஸ்ரூதானா பந்து வீசிக்கொண்டிருந்தாலும் அந்த தடுத்தது மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 2 ரன்களுக்கு மேல் எடுக்க முடியவில்லை என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. அடுத்த பந்து இந்த முறை 1 ரன் மட்டுமே எடுக்க முடிகிறது என்பதுதான் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு 2 ரன்கள் மிஸ்ஃபீல்ட் செய்யப்படுகிறதும் கூட நடக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இந்த ஓவர் முடிந்திருக்கிறது. இமாட் வாஷிம் 32 ரன்கள், அசிப் அலி 22 ரன்கள். இந்த இருவருமே களத்தில் சிறப்பாக விளையாடுகிறார்கள் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கடந்த முறையும் 2 பேட்ஸ்மேன்கள் அது போன்ற ஒரு நிகழ்வை நிகழ்த்தியிருந்தார்கள். ஆனால் ஒரு சிறு நேரத்திலே இருவருமே அவுட் ஆகி தோல்வி திரும்புகின்றார்கள். அது போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்துவிடக்கூடாது. அப்படி நடந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் வெற்றி பெறுவது என்பது மிக கடினம் என்பதுதான் நாம் தற்போது பார்க்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை நாம் வழங்க இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளும் பார்த்து ரசிக்கும் மகிழ்ந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எஸ்டிவி தமிழ் சேனலுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்போடு கொடுக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். இன்றைய போட்டி மிக முக்கியமான போட்டியாக பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடக்கூடிய 2வது T20 போட்டி லாகூர் கடாஃபி மைதானத்திலிருந்து நாம் நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கோம். இன்றைய போட்டியில் முக்கியமான நிகழ்வாக ஸ்ரீலங்காவின் 3 விக்கெட், அடுத்தடுத்த பந்துகளிலே 3 விக்கெட், அது குறிப்பாக 4 பந்துகளில் 3 விக்கெட் என்பது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுபோன்று மீண்டும் தற்போது அதை பாகிஸ்தான் இந்த முறை இந்த போட்டியை வெற்றி பெறுவார்களா, அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றால் இமாட் வாஷிம் சிறப்பாக விளையாட கொண்டிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து அந்த நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் அதே போல் இலங்கையை பொறுத்தவரை விக்கெட்டுகளை வீழ்த்தினால் நிச்சயமாக அந்த வாய்ப்பு அவர்களுக்கு மாறும் என்பதும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த முறை மிகச்சிறப்பாக பந்து உள்புகுந்திருந்தால் மீண்டும் ஒரு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ரஜிதா தற்போது பந்து வீசிக்கொண்டிருக்கிறார். இந்த முறை அவர் பந்தை பின்புறமாக தகர்த்த முயற்சித்த நிலையில் பந்து ஸ்டெம்பை சற்று கடந்து சென்று விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. இல்லை என்றால் இந்த முறை அவுட் என்ற நிலையை கடந்திருக்க வாய்ப்பாக அமைந்திருக்கும். இன்னும் கூட பந்து சரியான பந்து வீச்சு என்று சொல்ல முடியவில்லை. தொடர்ந்து பார்க்கலாம். அதிகமான தூரம் இருப்பதாகவும் நாம் பார்க்கிறோம். அதற்கான வாய்ப்பில்லை. அடுத்த பந்து மேல் எழும்பி செல்கிறது. இந்த முறை 4 ரன்களா? இல்லை, தடுத்து நிறுத்தி விட்டார். கேட்ச் பிடிக்க வேண்டிய ரன்கள், ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் இருந்திருக்கிறது. ஆனால் நடக்கவில்லை என்பதுதான் தற்போது நீங்கள் பார்க்கலாம். தசுன் அந்த பந்தை, ஷனகா அந்த பந்தை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். தடுத்து நிறுத்த முடிந்தது, ஆனால் அவுட் ஆக்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதுதான் பார்க்கிறோம். இமாட் வாஷிம் மிகச்சிறப்பாக பந்துகளை அடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுபோல் குறிப்பாக அஷீஃபும் கூட அதே போன்ற ஒரு நிகழ்வு 52 ரன்கள் மேல் எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஸ்ட்ரைட் 4 என்பது இந்த முறை நேரலையிலே நாம் பார்க்கிறோம். ஸ்ட்ரைட் 4 இந்த முறை அடித்து ஆடியது இமாட் வாஷிம் 36 ரன்கள். தொடர்ந்து பார்க்கிறோம். பாகிஸ்தான் ரசிகர்கள் உற்சாக மிகுதியிலே எழுந்து நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அங்கே அவர்களால் அமர முடியவில்லை. இப்படி இமாட் வாஷிம் அடிப்பார் என்று கூட அவர்கள் எதிர்பார்த்தார்களோ தெரியவில்லை. ஆனால் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் ஒரு சிறப்பான நிகழ்வு. பாகிஸ்தானை பொறுத்தவரை சாதகமான ஒரு சூழலாக இருந்தாலும் இலங்கையை பொறுத்தவரை இதை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் தெரிகிறது. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் கூட அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. 32 ரன்களில் 68 ரன்கள் என்பது இன்னும் 2 ரன்கள் ஒரு ஓவருக்கு என்று தான் எடுக்க வேண்டும். அடுத்த பந்து மேலே எழும்பி செல்கிற இந்த முறை 1 ரன் மட்டுமே எடுக்க முடியும் வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பது. மீண்டும் ஆஷிப் அலி 4 பந்துகளிலே 5 ரன்கள் பெற்றிருக்கிறார் என்பது சிறப்பான ஒரு நிகழ்வு. ஆஷிப் அலி அடுத்ததாக பார்க்கலாம். தொடர்ந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இமாட் வாஷிம் 37 ரன்கள், ஆஷிப் அலி 22 ரன்கள். பாகிஸ்தானுடைய இந்த 2 வீரர்களும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க முடியாத ஒரு நிகழ்வும் நடந்திருக்கிறது. ஆனால் இன்றைய போட்டியிலே அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். பாகிஸ்தான் ரசிகர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்ப்பார். தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பின்புறமாக சென்று 4 ரன்களா? இல்லை, நோ பால், 1 ரன். தொடர்ந்து பார்க்கலாம். இமாட் வாஷிம் மீண்டும் எதிர்கொள்ள இருக்கிறார். பந்து வீச்சு சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் கூட ரன்கள் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் மற்றொரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். பாகிஸ்தானை பொறுத்தவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது மட்டுமே. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பு அவர்கள் தொடர்ந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி கொண்டே இருந்தது இலங்கை. அதுபோன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் நடந்தால் நிச்சயமாக பாகிஸ்தான் வெற்றி பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு இலக்காக இருக்கும். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 31 ரன்கள், 30 பந்துகள், 66 ரன்கள் பெற வேண்டும். 117 ரன்களுக்கு 5 விக்கெட் இழப்பு என்ற நிலையில் அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்படுகிறது. இந்த முறை மேலே எழும்பி செல்கிறது. ஆனால் நேரடியாக ஃபீல்டரிடம் 1 ரன் மட்டுமே கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். இமாட் வாஷிம் 38 ரன்களோடு, ஆஷிப் அலி 22 ரன்களுடன் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். பாகிஸ்தான் இன்னும் 66 ரன்களை பெற வேண்டும். 30 பந்துகளில் 117 ரன்கள், 5 விக்கெட் இழப்பிற்கு 15 ஓவர் முடிந்த நிலையில் இன்னும் 5 ஓவர் மீதம் இருக்கிறது. கரண்ட் ரன் ரேட் 7.8, ரெக்கவரி ரன் ரேட் 13.2 என்ற நிலையில் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீலங்கா சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருந்தாலும் அடுத்தடுத்த பந்துகளை அவர் சிறப்பாக வீச முடியவில்லை. அடுத்த ஓவரில் கூட அதை செயல்படுத்த முடியவில்லை. தொடர்ந்து இலங்கை சற்று தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இமாட் வாஷிம் சிறப்பாக பந்துகளை அடித்தாடக்கூடிய நிலையில் பார்க்கலாம். 25 பந்துகளில் 38 ரன்கள், 4 ரன்களை அடித்திருக்கிறார். மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். அதுபோல் ஆஷிப் அலியும் கூட 22 ரன்கள் 18 பந்துகளில். இது போன்ற ஒரு நிகழ்வு மீண்டும் பாகிஸ்தானில் ஏற்பட்டிருப்பதை பார்க்கும்போது பாகிஸ்தான் ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக கொண்டாடி கொடுக்கிறார்கள் மாற்றுக்கருத்தில் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனாலும் கூட இந்த வெற்றியை முழுவதுமாக அடையும் வரை பாகிஸ்தான் ஒரு நடுநிலையை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். காரணம், கடந்த முறை இவர்களால் அந்த வெற்றியை பெற முடியவில்லை என்பது மற்றும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக நாம் பார்க்க வேண்டும். இந்த நேரத்திலே
சிறப்பாக பந்து வீச முயற்சிக்க வேண்டும் இலங்கையை பொறுத்தவரை. அப்போதுதான் அவர்கள் வெற்றியை பெற முடியும் என்பதும் நாம் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஸ்டிவி தமிழ் சேனல். பாகிஸ்தான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் தொடர்ந்து அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். அந்த முறை நேரடியாக சென்ற பந்து ஃபீல்டரிடம் எக்ஸ்ட்ரா கவர் மன்னிக்க வேண்டும், மிட் விக்கெட் ஃபீல்டரிடம் தடுத்து நிறுத்தப்பட்ட ரன்கள் எதுவும் இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை. பரபரப்பு அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை மாற்றுக்கருத்தில் தொடர்ந்து இணைந்திருங்கள். பல்வேறு நிகழ்ச்சிகள் வர இருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த போட்டியை T20 இரண்டாவது T20 போட்டி பாகிஸ்தான் இலங்கையோடு விளையாடக்கூடிய இந்த T20 போட்டி நிச்சயமாக ஒரு பரபரப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது பார்க்கலாம் ஸ்ரீலங்காவினுடைய பந்துவீச்சு மீண்டும் அதுபோன்ற ஒரு பந்துவீச்சு மீண்டும் மற்ற பந்துவீச்சாளர்களிடத்தில் இருந்து வருமா? அப்படி வந்தால் பாகிஸ்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவென்றாலும் கூட தொடர்ந்து அவர்கள் முயற்சி செய்வார்கள் என்று தான் தெரிகிறது. தொடர்ந்து அடுத்த பந்து ஃபுல் லென்த் பந்தாக வீழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு ரன் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையும் கூட ரன்கள் தற்பொழுது அழுத்தம் ஆகியிருக்கிறது. ரன்கள் எடுக்க முடியவில்லை என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 28 பந்துகளிலே 64 ரன்கள் எடுக்க வேண்டும் என்பது கடினமான ஒரு இலக்கு என்றாலும் இந்த இரு பேட்ஸ்மேன்களாலும் அது நடக்கும் என்பதுதான் தற்போது தெரிகிறது, தெளிவாக தெரிகிறது. இவர்கள் நின்று களத்தில் நிற்கிறார்கள். ஆகவே அதிகமாக ரன்களை அடித்தாட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நிச்சயமாக ரன்கள் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டால் ரன்கள் எடுப்பது என்பது கடினமான ஒரு இலக்கு. அது யார் நிகழ்த்துவார்கள், இலங்கையை சேர்ந்த எந்த பேட்ஸ்மேன் நிகழ்த்துவார்கள் என்பதெல்லாம் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை நேரடியாக 4 ரன்கள். அதாவது குறிப்பாக இமாட் வாஷிம் அந்த பந்துகளை அனைத்துமே அடித்தாட முயற்சித்தாலும் இலங்கையைச் சேர்ந்த பந்து வீச்சாளர்கள் சற்று யோசித்து கொண்டிருக்கிறார்கள். எது போன்ற பந்துகளை இவர்கள் சிறப்பாக விளையாடுகிறார்கள் என்று பார்க்கும்போது பந்து ஒய்டு பாலாக செல்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அதையும் கூட விடாமல் அடித்தாடக்கூடிய ஒரு நிகழ்வு. சரியாக 4 ரன்களை மீண்டும் பின்புறமாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. மீண்டும் அது போன்ற பந்துகளை தொடர்ந்து அடிக்க வாய்ப்பு மீண்டும் ஒரு 4 ரன்கள். இந்த முறை பாயிண்ட் ஏரியாவில் மீண்டும் ஒரு 4 ரன்கள். குறிப்பாக பாகிஸ்தானை பொறுத்தவரை சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இமாட் வாஷிம் 47 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். 26 பந்துகள் 56 ரன்கள். பந்துகள் சற்று அதிகமானாலும் ரன்கள் சற்று குறைந்து கொண்டிருக்கிறது கடந்த முறையை விட. ஆகவே சிறப்பாக ரன்கள் சென்று கொண்டிருப்பது பாயிண்ட் ஏரியாவில் பேக்வர்ட் பாயிண்ட் ஏரியாவில் சிறப்பாக அந்த 4 ரன்களை அடித்தாடி இருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். அடுத்த பந்து உதானா அடித்து உதானாவுடைய பந்தை மீண்டும் அடித்தாடுகிறார். அவுட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் சிறப்பு. மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் இசுரு உதானா. கடந்த அதிகமான நேரங்களை கடந்து மீண்டும் ஒரு அவுட் என்று கொடுக்கப்பட்டிருப்பது. இசுரு உதானா மிகச்சிறப்பாக அந்த பந்தை வீசியிருந்தார். இந்த முறை அவுட் என்பது உறுதியாக இருக்கிறது. ஆஷிப் அலி மட்டுமே இங்கே களத்தில் நிற்கிறார். இந்த முறை விக்கெட்டு அதிகமான ரன்களை பெற்றிருந்தாலும் இன்னும் சற்று நேரம் நிதானம் கடைபிடித்திருந்திருக்கலாம். இந்த முறை நீங்கள் பார்க்கும்போது இங்கே அவுட் ஆகக்கூடிய பேட்ஸ்மேன் தற்பொழுது இமாட் வாஷிம் 47 ரன்கள் 50 ரன்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் 47 ரன்களில் தற்பொழுது பெவிலியன் திரும்பிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆசிப் அலி 23 ரன்களோடு களத்தில் இருந்தாலும் சரியான நேரத்தில் விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார் இசுருதானா. சரியான நேரம், சரியான ஒரு களம். இந்த இடத்திலே 6வது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தற்போது மீண்டும் இமாட் வாஷிம் அவுட் ஆகியிருக்கிறார். இது போன்ற ஒரு நிகழ்வை கடந்த முறையும் நடந்திருக்கிறது. ஆனால் கடந்த முறை இன்னும் சற்று குறைவான ரன்களோடு அவர் பெவிலியன் திரும்பியிருந்தார். இந்த முறை 47 ரன்களோடு பெவிலியன் திரும்பியிருப்பது மற்றும் ஒரு ஏமாற்றத்தை தான் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும் என்பதை நிச்சயமாக உணர முடியும். தொடர்ந்து இன்னும் 4 விக்கெட்டுகள் இருக்கிறது. ஆகவே 25 பந்துகளும் இருக்கிறது. ரன்களை அடிப்பார்கள். குறிப்பாக பாகிஸ்தான் வீரர்கள் அதை சளைத்தவர்கள் அல்ல என்று எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ரசிகர்கள். ஆனால் இலங்கையை பொறுத்தவரை இன்னும் 2 விக்கெட்டுகளை வீழ்த்துவதற்கான மன உறுதியோடு இருப்பார்கள் என்பதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பரபரப்பு தொற்றுக்கொண்டு தான் இருக்கிறது. இது போன்ற போட்டியை பார்ப்பதற்கும் அதை நேரலையிலே வழங்குவதற்கும்
சிறப்பான ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வை வெளிப்படுத்துவதும் மக்கள் அதை பார்த்து ரசிப்பதற்கும் அதை வந்து நிச்சயமாக அந்த போட்டிகளை சந்தோஷத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் ஒரு முக்கிய நிகழ்வாக இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டி மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. 127 ரன்கள் 6 விக்கெட் என்ற நிலையிலே 16 ஓவர் முடிந்த நிலையில் தற்போது 4 ஓவர் மட்டுமே மீதம் இருக்கும் நிலையிலே 7.94 என்ற கரண்ட் ரன் ரேட்டோடு ரெக்வயர்ட் ரன் ரேட் 14 என்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. 24 பந்துகளில் 56 ரன்கள் பெற வேண்டும். தற்போது வஹாப் ரியாஸ் புதிய பேட்ஸ்மேனாக களத்தில் இருந்தாலும் ஆஷிப் அலி தற்போது மீண்டும் பந்துகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் வந்திருக்கிறார். இமாட் வாஷிமை தவிர்த்து ஆஷிப் அலியும் கூட அத்துணை அளவிற்கு சிறப்பாக பந்துகளை எதிர்கொள்ளும் சூழல் அங்கு அமையவில்லை. இமாட் வாஷிம் அடித்த அத்தனை பந்துகளுமே சிறப்பாக இருந்தது. 4 என்று அடித்து கொண்டே இருந்தார். ஆகவே அத்தனை 4 ரன்களை அடித்த அவர் 47 ரன்களில் அவுட் ஆகி இஸ்ருதானாவினுடைய பந்திலே அவுட் ஆகி LBW-ஆக அவுட் ஆகி பவுலின் திரும்பியிருக்கிறார். இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா 182 ரன்களை எடுத்திருந்தாலும் 183 ரன்கள் இலக்கை நிர்ணயித்திருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே முதல் பேட்ஸ்மேன் 3 ரன்களுக்கு அவுட் ஆகியிருந்தார். ஃபக்ரா அதுபோல் 6 ரன்கள், அதுபோல் ஷசாட் 13 ரன்கள், ஷர்ஃப்ராஸ் 26 ரன்கள் என்று அடுத்த பேட்ஸ்மேன் 23 ரன்கள். தற்பொழுது 47 ரன்களுக்கு இமாட் வாஷிம் அடுத்தடுத்த ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்கிறது. மீண்டும் 1 ரன் மட்டுமே எடுத்திருக்கிறார்கள். பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். வஹாப் ரியாஸ் தற்பொழுது ஆஷிப் அலி 1 ரன் மட்டும் எடுத்திருந்தாலும் வஹாப் ரியாஸ் புதிய பேட்ஸ்மேனாக இருப்பதனால் நிச்சயமாக வாய்ப்புகள் மிக குறைவு என்ற நிலையில் மிகச்சிறப்பாக பந்து வீசிக்கொண்டிருந்த இஸ்ருதானா ஒரு விக்கெட்டை வீழ்த்தினார். அதாவது இஸ்ருதானாவுடைய பந்தை அடித்தாடினாலும் கூட சரியான நேரத்தில் அந்த விக்கெட்டை வீழ்த்தியதன் மூலமாக பாகிஸ்தானுக்கு மற்றும் ஒரு தொய்வு கூட இலங்கைக்கு அது ஒரு உற்சாகத்தை மீண்டும் பந்து வீச்சை உறுதிப்படுத்துவார்கள், ஸ்திரப்படுத்துவார்கள் என்பதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்த விக்கெட்டை வீழ்த்தியிருப்பதன் காரணமாக ரன்களை எடுப்பதிலும் சற்று தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த நேரத்தை பயன்படுத்தி நிச்சயமாக வெற்றியை பறிப்பதற்காக இலங்கை தயாராக போராடுவார்கள். அதே சமயத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் அடித்தாடவும் தயங்க மாட்டார்கள். ஆகவே அவர்களும் அடித்தாட முயற்சிப்பார்கள் என்பதுதான் பார்க்கிறோம். அடுத்த பந்து, இந்த வீசப்பட்ட பந்து யார்கராக இருந்ததன் காரணமாக 1 ரன் மட்டுமே எடுக்க முடிந்தது ஆஷிப் அலி. அருமையான பந்து யார்கர் பந்தாக வீசப்பட்டது. அடுத்த பந்து மீண்டும் அது போன்ற ஒரு பந்து தான் வீசப்பட்டிருக்கிறது. இந்த முறை 1 ரன் எடுத்திருக்கிறார்கள். அதுதான் தற்போது எடுக்குவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீண்டும் வஹாப் ரியாஸ் மீண்டும் பந்துகளை சந்திக்க தயாராகி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த முறை 4 ரன்களை வஹாப் ரியாஸ் அடித்திருக்கிறார். ஆகவே 5 ரன்கள் அவரோடு சேர்த்து பார்க்கிறோம். அடுத்தடுத்த ரன்கள் சிறப்பாக விளையாட முடியுமா என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ரன்களை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பாகிஸ்தானை பொறுத்தவரை என்றால் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். ஃபுல் டாஸாக அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்களாக வஹாப் ரியாஸ் அடித்து 5 ரன்களோடு வஹாப் ரியாஸும் ஆஷிப் அலி 25 ரன்களோடும் தொடர்ந்து களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 20 பந்துகளிலே 40 ரன்கள் எடுப்பதே 2 ரன்கள் என்று சொல்ல முடியும். 49 என்று சொன்னால் 2.5 ரன்கள் ஒரு பந்திலே எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போது பார்க்கிறோம். இந்த முறை அவர் பின்புறமாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து நேரடியாக 4 ரன்களை சிறப்பாக கொடுத்திருக்கிறது. ஃபுல் லென்த் டெலிவரியாக அது வந்திருக்கிறது. அடுத்த பந்து இந்த முறை நேரடியாக 1 ரன் மட்டுமே எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 2வது ரன் வந்தாலும் கூட அவுட் ஆக்கப்படவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். அங்கு அது சரியான முறையில் நடந்தாலும் கூட வாய்ப்புகள் இருந்தது, ஆனால் அவுட் ஆக்கப்படவில்லை என்பதுதான் நாம் பார்க்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். பந்து சரியாக வந்திருந்தால் நிச்சயமாக அது விக்கெட்டை வீழ்த்தப்பட்டிருக்கும். மீண்டும் ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு இருந்தது. கடந்த முறையும் ரன் அவுட் நடந்தது. இந்த முறை நடக்கவே இல்லை. தொடர்ந்து பார்க்கலாம். இன்னும் கூட இறுதி நிலையிலே அது போன்ற நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. 19 பந்துகளிலே 47 ரன்கள். இன்னும் கூட அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ரன்கள்
எடுப்பதற்கு ஓடி சென்று ரன்கள் எடுக்கும் நிலையிலே அவுட் ஆக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரை அவர்கள் சிறப்பாக பந்துகளை வீசுவது மட்டுமல்ல, சிறப்பான ஃபீல்டர்களும் கூட. தொடர்ந்து பார்க்கலாம். அது போன்ற ஒரு ஃபீல்டிங் அமைப்பை மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார்கள். சொல்லிக் கொண்டிருந்த நேரத்திலேயே அடுத்த விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த முறை மேலே சென்ற பந்து நேரடியாக பிரதீப் மிகச்சிறப்பாக பிரதீப்பினுடைய பந்து வீச்சில் ஒரு சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். இந்த முறை பிரதீப் மிகச்சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த முறை ரியாஸ் அவுட் ஆகியிருக்கிறார். 7 ரன்களுக்கு ரியாஸ் அவுட் ஆகி பவுலன் தெரிந்திருக்கிறார் என்பதுதான் நாம் தற்போது பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்றைய போட்டியும் மீண்டும் இலங்கைக்கு சாதகமாக செல்வதாகத்தான் தெரிகிறது. 7 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இன்னும் 3 விக்கெட் மட்டுமே இருக்கிறது. 18 பந்துகளில் 47 ரன்கள் எடுப்பார்களா? ஆஷிப் அலி மட்டும் நின்று ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவராலும் கூட தற்போது ரன்கள் அடிப்பதில் சிரமம் இருக்கிறது. 18 பந்துகளிலே 47 ரன்கள், அதாவது சற்றேறக்குரிய 3 ரன்கள் ஒரு பந்துக்கு என்ற நிலையில் தான் இங்கே சென்று கொண்டிருக்கிறது. ரெக்வயர்ட் ரன் ரேட் 15.67. அதுபோல் கரண்ட் ரன் ரேட் 8 ரன்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறது ஒரு ஓவருக்கு. தொடர்ந்து பார்க்கலாம். வெற்றி பெறுவது என்பது சற்று கடினமான இலக்கு இருந்தாலும் அடுத்த நிலையில் ஷதாப் கான் வந்திருக்கிறார். கடந்த முறையும் இது போல ஷதாப் கான் வந்தார். ஆனால் பெரிய அளவிலே ரன்களை எடுக்க முயற்சித்த நிலையில் அவுட் ஆகி தோளும் திரும்பினார். மீண்டும் இங்கே மூன்றாவது இங்கே நாம் பார்க்கிறோம். ஆசிப் அலி அடித்தாடக்கூடிய நிலையில் இருக்கிறார். ஆனால் அவுட் ஆக்கப்பட்ட நிலை. அவர்கள் ஆஷிப் அலி தான் தற்போது பந்துகளை எதிர்கொள்ள வேண்டுமா என்பதெல்லாம் தொடர்ந்து. ஷதாப் கான் தான் தற்போது அந்த ரன்களை அடிக்க வேண்டும். ஆஷிப் அலி அல்ல என்பதுதான் தற்போது நிகழ்வாக இருக்கிறது. அவர்கள் அதற்குள் கடந்து செல்லவில்லை, அதற்குள் அவுட் ஆகியிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஷதாப் கான் தற்போது பந்துகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பந்து மேலே எழும்பியிருக்கிறது. மீண்டும் ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஷதாப் கான் ஷானகாவினுடைய மிகச்சிறப்பாக அடித்தாடியிருக்கிறார். 8 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு கடினமான ஒரு இலக்கு என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்து வரக்கூடிய 2 பந்து வீச்சாளர்கள் தான் பேட்ஸ்மேனாக வருவார்கள். இந்த முறை கவர் ஃபீல்டரிடம் சரியாக கேட்சாக மாறியிருக்கிறது. உதானா மீண்டும் ஒரு விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். ஷானகா அந்த கேட்சை அழகாக பிடித்திருக்கிறார். 8 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முதல் T20 போட்டியிலும் இதே போன்ற நிகழ்வு நடந்தது. பரபரப்பான நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். அதே போன்ற பரபரப்பு இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முறையும் பாகிஸ்தான் சிறப்பாக விளையாடவில்லை. வந்த பேட்ஸ்மேன்கள் அனைவரும் சிறப்பாக அடித்தாடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் கூட அடுத்தடுத்து களத்திலிருந்து வெளியேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது முகமது அமீர் மீண்டும் வந்திருக்கிறார். முகமது அமீர் மீண்டும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொடர்ந்து பார்க்கலாம். ஆஷிப் அலி மட்டுமே தற்போது தொடர்ந்து விளையாட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறார்கள். அதே போல் முகமது அமீர் 0 ரன்களோடு அவுட் ஆகியிருக்கிறார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். இந்த கேட்சும் பிடிக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு கேட்ச். ஆனால் அது நேரடியாக அந்த பந்து அவருடைய கையிலே பட்டு 4 ரன்களை கொடுத்திருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STV தமிழ் சேனல். 23 பந்துகளிலே 29 ரன்கள் பெற்றது முக்கிய நிகழ்வு. அடுத்த பந்து
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். 15 பந்துகளிலே 43 ரன்கள் எடுக்க வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. ஆஷிஃப் அலி பந்து அடிக்க தயாராகி இருந்து கொண்டிருக்கும் நிலையிலே அந்த பந்து நேரடியாக விக்கெட் கீப்பரிடம் சென்று விட்டது. மிகச்சிறப்பான பந்து, அந்த பந்தை அடிக்க முடியவில்லை என்பதுதான் நிகழ்வாக பார்க்கிறோம். அடுத்த பந்து இந்த முறை தடுத்தாடி இருக்கிறார். 1 ரன் மட்டுமே எடுக்க முடிகிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். முகமது அமீர் 0 ரன்களோடு களத்தில் இருக்கிறார். தற்போது ஆஷிஃப் அலி 29 ரன்களுடனும் பாகிஸ்தான் இன்னும் 14 பந்துகளிலே 42 ரன்களை பெற வேண்டும் என்ற நிலையும் இங்கே மிக கடுமையான ஒரு சூழல் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு கடின இலக்கை பாகிஸ்தான் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிகழ்வு. 14 பந்துகளிலே, அதாவது 2 ஓவர் 2 பந்துகளிலே 42 ரன்கள் என்பது சற்று கடின இலக்கு என்றாலும் கூட பாகிஸ்தான் மீண்டும் ஒரு கடின இலக்கை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல். அதாவது முதல் T20 போட்டியிலே தோல்வியை தழுவினார்கள். 2வது T20 போட்டியிலும் அதற்கான முயற்சியிலே தான் இலங்கை ஈடுபட்டு பாகிஸ்தானை மிக கடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளி இருக்கிறது. இன்றும் கூட பாகிஸ்தான் 14 ரன்களில் 42 14 பந்துகள் 42. அடுத்த பந்து அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். இந்த முறை அடித்தாடப்பட்ட முகமது அமீர் சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். 4 ரன்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் டீப் மிட் விக்கெட் ஏரியாவில் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஏரியாவிலே ஒரு 4 ரன்களை அவர் பெற்றிருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். சிறப்பாக அடித்தாடித்தார். அங்கு ஃபீல்டர்கள் அதை தடுக்க முடியாத ஒரு நிலை தான் ஏற்பட்டது. மீண்டும் அடுத்த பந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. ரன் எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிவி தமிழ் சேனல். ஆஷிஃப் அலி அடுத்த பந்தை எதிர்கொள்ள இருக்கிறார். 12 பந்துகளிலே 38 ரன்கள் பெறுவது என்பது கடினமான ஒரு இலக்கு என்றாலும் கூட பாகிஸ்தான் ஆஷிஃப் அலி இருக்கும் வரை அதற்கான வாய்ப்பு இருப்பதாகத்தான் பாகிஸ்தான் ரசிகர்கள் மட்டுமல்ல பாகிஸ்தான் வீரர்களும் அதை எதிர்கொள்கிறார்கள். அந்த எண்ணத்தில் தான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை. தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் எஸ்டிவி தமிழ் சேனல் அனைத்து நிகழ்ச்சிகளையும் பார்த்து ரசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்திய போட்டியை பொறுத்தவரை பாகிஸ்தான் மிக கடுமையாக போராட வேண்டிய ஒரு இலக்கு. முதல் T20 போட்டியிலும் இது போன்ற ஒரு நிகழ்வு தான் இருந்தது. அங்கு இதைவிட மோசமான ஒரு சூழல் இருந்ததாகவே அனைத்து பேட்ஸ்மேன்களும் அவுட் ஆகி பவுலில் சென்று விட்டார்கள். இங்கேயும் அது போன்ற ஒரு நிகழ்வானால் இந்த கடைசி வரை சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இங்கேயும் கூட வெற்றியை பொறுத்தவரை தற்பொழுது 60% இலங்கைக்கு சாதகமாகவும் 40% பாகிஸ்தானுக்கு சாதகமாகவும் இருந்தாலும் கூட இன்னும் கூட கடினமான ஒரு இலக்கு என்று தான் சொல்ல வேண்டும். ஆஷிஃப் அலியும் கூட சில பந்துகளை அடித்தாட முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இமான் வசிம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த ரன்களை அடித்திருப்பார். ஆனால் ஆஷிஃப் அலி அவரால் அடிக்க முடியவில்லை என்று தான் சொல்ல முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தடுத்த பந்துகளை அவர் இதே போன்று எதிர்கொள்வாரா அல்லது அடித்தாடுவாரா என்பதை பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த பந்து இந்த முறை அடித்தாடி இருக்கிறார். ஆனால் பந்து ஃபீல்டரிடம் சென்று விட்டது. மீண்டும் 2 டாட் பால்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 பந்துகளிலே 38 ரன்கள் என்பது சற்று கடின இலக்கு என்றாலும் கூட தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இதே போன்று பந்து வீசப்பட்டால் நிச்சயமாக அடுத்தடுத்த நிகழ்வுகளை எந்த நிகழ்வை நடக்கும் என்பது வனிந்து அசரங்காவினுடைய 3 விக்கெட் மிகச் சிறப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதும் நாம் பார்க்கிறோம். அடுத்தடுத்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். வனிந்த அசரங்கா 3 விக்கெட்டுகளை 4 பந்திலே எடுத்திருக்கிறது. மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். அடுத்த பந்து மீண்டும் அவுட் என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறப்பாக விளையாடி கொண்டார். ரஜிதாவினுடைய பந்து வீச்சு மிகச்சிறப்பாக அடித்தாடி இருக்கிறார். ரஜிதாவினுடைய பந்து ஆஷிஃப் அலி அவுட் ஆகியிருக்கிறார். இனி வாய்ப்புகள் மிக 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 கடினம். வாய்ப்புகள் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். பாகிஸ்தான் ரசிகர்கள் இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சிறப்பாக யார்கர் பந்து நேரடியாக ஆஃப் ஸ்டம்பை தகர்த்திருக்கிறது. ஆஷிஃப் அலி தவறிவிட்டார் அதை சரியாக கணிப்பதற்கு. பிரதீப் மிகச்சிறப்பாக பந்து வீசி இந்த விக்கெட்டை வீழ்த்தியிருக்கிறார். மிகச்சிறப்பு. இந்த நிலையில் இன்னும் ஒரு விக்கெட்டு தான் வீழ்த்த வேண்டும். 9 பந்துகளில் 38 ரன்கள் அல்லது ஒரு விக்கெட்டை வீழ்த்த வேண்டும். இதுதான் தற்போது 38 ரன்கள் பாகிஸ்தான் எடுக்க வேண்டும் அல்லது இலங்கை ஒரு விக்கெட்டை வீழ்த்த வேண்டும். இதுதான் தற்போதைய நிகழ்வு. மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரை முதல் T20 போட்டியை போல 2வது T20 போட்டியிலும் அவ்வளவு சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு அதாவது உச்சகட்டம் என்று தான் சொல்ல வேண்டும். 4 ரன்கள் இல்லை, அதற்குள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிகிறது. இசுரு உதானா பந்து வீசிக்கொண்டிருக்கிறார்.
என்பது தற்போதைய நிகழ்வு இல்லை. தற்பொழுது இஸ்ரு உதானா அதை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் என்பது மற்றும் ஒரு சிறப்பான ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இங்கே அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கிறோம். சிறப்பான ஒரு பந்து அடித்து இன்னர் எட்ஜ் வாங்கி அதுதான் நேரடியாக விக்கெட்டை தகர்த்திருக்கிறது என்பது 8வது விக்கெட்டை வீழ்த்தியதற்கான 9வது விக்கெட்டை வீழ்த்தியதற்கான முக்கிய நிகழ்வு. ரஜிதா பார்க்கிறார், பிரதீப் மிகச்சிறப்பாக அதை எடுத்திருக்கிறார். அடுத்த 8 பந்துகளில் 37 ரன்கள் என்பது கடினமான இலக்கு என்றாலும் கூட பாகிஸ்தான் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்பது பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வரை தூக்கி அடிக்கப்பட்டிருக்கிறது 4 ரன்களா? இல்லை, ஒரு ரன் மட்டுமே எடுக்க முடிகிறது. ரன்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கடினம். 7 பந்துகளிலே 36 ரன்கள். 7 பந்துகளில் 36 ரன்கள். 6 T20 இன்டர்நேஷ்னல் போட்டிகளிலே 5 போட்டிகளிலே பாகிஸ்தான் வெற்றி பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கே அது நடக்கவில்லை. இன்றைய 2 போட்டிகளிலே பார்க்கிறோம். பிரதீப் மிகச்சிறப்பாக லென்த் பாலாக போட்டிருக்கிறார். அடுத்த பந்து மேலடையில் செல்கிறது. இந்த முறை கேட்ச், அவ்வளோதான், அவுட் ஆகியிருக்கிறார். அஸ்ரங்கா அந்த பந்தை பிடித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். 19 ஓவரிலேயே இந்த போட்டியை வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த குறிப்பாக இந்த தொடரை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இலங்கை இந்த போட்டியில் வெற்றி பெற்றது, இந்த தொடரையே வெற்றி பெற்றது. ஏனென்றால் இன்னும் ஒரு போட்டி மட்டுமே இருக்கிறது. அதில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றாலும் இந்த சீரீஸை வெற்றி பெற்றிருப்பார்கள். இந்த தொடரை வெற்றி பெற்றிருப்பதனால் இலங்கை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வோடு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய போட்டி அத்தனை ஒரு சிறப்புமிக்க ஒரு போட்டியாக இருந்தது. பார்த்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மிகச்சிறப்பான ஒரு போட்டியாக இருந்தது. 35 ரன்களுக்கு இலங்கை வெற்றி பெற்றிருக்கு. இலங்கையை பொறுத்தவரை இத்தனை ஒரு மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அதிகமான ரன்களை அடித்து சேசிங் ரன்களில் பாகிஸ்தானை கடுமையான ஒரு சூழ்நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். 7.74 தான் கரண்ட் ரன் ரேட்டாக இருந்து கொண்டிருந்தது. கடைசி வரை 8 கூட அவர்கள் பெறவில்லை. அந்த நிலையில் 147 ரன்களுக்கு அனைவரும் அவுட் ஆகி 19 ஓவரில் முடித்து கொண்டு விட்டார்கள். இன்னும் கூட 35 ரன்களிலே தோற்றுவிக்கிறார்கள் என்பது மிகவும் கடினமான ஒரு இலக்கு என்பதுதான் மீண்டும் தெளிவாகிறது. பாகிஸ்தானிற்கு அந்த அத்தனை மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்கள் அங்கு இருக்கிறார்கள். சிறப்பாக விளையாடக்கூடிய பேட்ஸ்மேன்கள் இருக்கிறார்கள். அதுபோல் பந்து வீசக்கூடியவர்களுக்காக இருந்தாலும் கூட இன்றைய போட்டியில் அத்தனை ரன்களையும் பெற்று மீண்டும் வெற்றி பெற முடியாமல் பாகிஸ்தான் ரசிகர்களை பாகிஸ்தான் வீரர்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே பாகிஸ்தான் ரசிகர்களை பொறுத்தவரை அவர்கள் மீண்டும் ஒரு மிக கடுமையான ஒரு ஏமாற்றத்தை பார்த்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். 3வது T20 போட்டியை அடுத்து வர இருக்கிற 3வது T20 போட்டியை பாகிஸ்தான் வெற்றி பெற்றால் அது அவர்களுக்கு ஆறுதல் வெற்றியாக இருக்கும். அந்த ரசிகர்களை ஓரளவிற்கு உற்சாகப்படுத்தியதாக இருக்கும். தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இது STV தமிழ் சேனல். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த சேனல் நிச்சயமாக அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பும். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் STV தமிழ் சேனலை தொடர்ந்து பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வனிந்து அஸ்ரங்கா சிறப்பாக பந்துகளை 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். உதானாவும் கூட 4 விக்கெட்டுகளை பிரதீப் வீழ்த்தியிருக்கிறார். 3 விக்கெட்டுகளை அஸ்ரங்கா, அதுபோல் உதானா 2 விக்கெட்டுகள், ரஜிதா 1 விக்கெட் என்று சொல்லப்படும் மாதிரி 4 பந்து ஓவர்களில் 25 ரன்கள் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் பிரதீப். அதுபோல் அஸ்ரங்காவும் 18 ரன்களை 38 ரன்களை கொடுத்து 3 விக்கெட்டை வீழ்த்திருக்கிறார். இதுதான் இன்றைய போட்டியை பொறுத்தவரை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். பாகிஸ்தான் மீண்டும் ஒரு தோல்வியை தழுவியிருக்கிறது என்பது மற்றும் ஒரு நிகழ்வு. தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல்வேறு நிகழ்ச்சிகளோடு நாம் மீண்டும் நேரலையிலே அடுத்தடுத்த நேரலையிலே இணைய இருக்கிறோம். இதுவரை பார்வையாளர்களாக பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் STV தமிழ் சேனலில் அன்பு நன்றி, வணக்கம். இத்துடன் நேரலை நிறைவு செய்யப்படுகிறது. 3வது T20 போட்டி பாகிஸ்தானோடு இணைய இருக்கிறோம். அந்த நேரலையிலே மீண்டும் இணையலாம். இதுவரை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் STV தமிழ் சேனல் தமிழ் குழு சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
தொடர்ந்து எஸ்டிவி தமிழ் சேனலுக்கு உங்கள் மேலான ஆதரவை உலக தமிழ் மக்கள் அனைவரும் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு இதுவரை பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் அன்பு நன்றி வணக்கம் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஜெய் ஹிந்த். மீண்டும் சந்திப்போம்.